ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டல் ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 200 கிராம் மஷ்ரூம் வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 10 இலை கருவேப்பிலை, தக்காளியை வந்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள், மூணையும் ஒரு 2 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் சேர்த்து நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடாகட்டும். ஒரு 2 ஸ்பூன் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துப்போம். வெங்காயம் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம ஒரு தக்காளி அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இந்த தயிர் கூட மசாலாலாம் போட்டு கட்டிலாம் கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம தயிரோட மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பவுல் கழுவுன தண்ணியவே நான் அதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி, உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு கொதி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளானை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட பெரட்டி விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம காளான்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டோம். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விடுவோம். காளான் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையை தூவி விட்டுருவோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.